Good evening, everyone. Welcome to today's session on the human mind and behavior. இந்த கிளாஸ்ல நாங்க பிரைன் எப்படி ஒர்க் பண்ணுது, எங்களோட தாட்ஸ் எப்படி எங்களோட பிஹேவியர்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அண்ட் பயாலஜிக்கல் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எங்களோட லைஃப்ல எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றதை பார்க்க போறோம். செஷன் முடிகிற டைம் எங்களுக்கு ஹியூமன் மைண்ட் பத்தி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமென்று நம்புறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Cognitive biases. இப்ப நாங்க மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, ஏன் சில நேரங்கள்ல தவறான முடிவுகள் எடுக்கிறாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவா நாங்க எல்லாருமே லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் திங்கர்ஸ் என்றுதான் எங்களை நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மையிலே எங்களோட பிரெயின் ஒவ்வொரு தகவலையும் முழுமையா அனலைஸ் செய்து முடிவெடுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா பிரெயின் தினமும் ஆயிரக்கணக்கான தகவல்களை ப்ரொசஸ் செய்ய வேண்டி இருக்குது. அதனால எனர்ஜி, டைம் இது எல்லாத்தையும் சர்வ் செய்யறதுக்காக பிரெயின் மென்டல் ஷார்ட்கட்ஸை எங்களுக்கு பயன்படுத்துது. இந்த ஷார்ட்கட்ஸ் பல நேரங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சில சமயங்கள்ல சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் இன் திங்கிங்கை உருவாக்குது. இந்த திங்கிங் எரர்ஸ் தான் கக்னிட்டிவ் பயாசஸ் என்று சொல்லப்படுது. கக்னிட்டிவ் பயாசஸ் எங்களோட ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன், ஒப்பீனியன், எங்களோட பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். நாங்க இங்க 3 முக்கியமான கக்னிட்டிவ் பயாசஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல ஒன்று கன்ஃபர்மேஷன் பயாஸ், அடுத்தது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக், ஆங்கரிங் எஃபெக்ட். சரியா? முதலாவதா கன்ஃபர்மேஷன் பயாஸ் பத்தி பார்த்தோம்னா இது ஒரு காமனான கக்னிட்டிவ் பயாஸா இருக்கும். நாங்க ஏற்கனவே நம்புற கருத்துக்களை தான் சப்போர்ட் செய்யறதும் நாங்க ஏற்கனவே வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் கவனிக்கிறதுமா இருக்கும் இந்த சிச்சுவேஷன். இப்ப அதுக்கு எதிரான எவிடன்ஸை நாங்க இக்னோர் செய்யறதும் கன்ஃபர்மேஷன் பயாஸுக்குள்ள வரும். அதாவது உண்மையை தேடுறதுக்கு பதிலா நாங்க பிலீவ்ஸை சரி என்று நிரூபிக்கிறதுக்கு முயற்சிக்கிற மாதிரி. ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையே சரி என்று நிரூபிக்கிற ஆதாரங்களை மட்டும்தான் அவர் கவனிப்பார். அதுக்கு எதிரான தகவல்களை அவ்வளவா கவனிக்க மாட்டார் அல்லது நிராகரிச்சு விடுற ஒரு நிலைமை இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்லைன் லேர்னிங் இஸ் நாட் எஃபெக்டிவ் என்று நம்புறாருன்னு சொன்னா அவர் ஆன்லைன் கிளாஸஸ் மூலம் ஃபெயிலியரான சில மாணவர்களோட ஸ்டோரி, ஹிஸ்டரியை மட்டும்தான் கவனிக்கிறது. ஆனா ஆன்லைன் லேர்னிங் மூலம் சக்சஸ் ஆன ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த எவிடன்ஸை இக்னோர் பண்ணக்கூடிய நிலைமை காணப்படும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒருத்தர் சப்போர்ட் செய்யறாருன்னா அந்த பார்ட்டிக்கு சம்பந்தமான சாதகமான நியூஸை மட்டும்தான் அவர் பார்க்கறது. எதிர்மறையான தகவல்களை டிஸ்மிஸ் செய்யற மாதிரி. அடுத்தது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். இது கிடைக்கிற தகவல் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை என்று சொல்லலாம். இப்ப இந்த பயாஸ்ல நாங்க ஒவ்வொரு இவெண்ட்டும் எவ்வளவு காமன் இல்லாட்டி எவ்வளவு டேஞ்சரஸ்ன்றத ஆக்சுவல் ஃபேக்ட், அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில இல்லாம எங்களுக்கு எளிதில் நினைவுல வைக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அடிப்படையில நாங்க மதிப்பிடுறது. இப்ப தவறான அசம்ஷன்ஸை எங்களோட பிரெயின் உருவாக்குறது. உதாரணமா நியூஸ் சேனல் ஒன்றுல கிரைம் ஸ்டோரிஸ், ஆக்சிடென்ட்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் பத்தின செய்திகள் அடிக்கடி காட்டப்படுதுன்னு சொன்னா அந்த ஒரு பர்சன் திங்க் பண்றது எப்படின்னா நாங்க இந்த சொசைட்டில ரொம்ப அன்சேஃபா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிளா இப்போ ஒரு ஏர்பிளேன் கிரஷ் பத்தி ஒரு நியூஸ் பார்க்காங்கன்னா ஃப்ளையிங் வெரி டேஞ்சரஸ் என்று நினைக்கிறது. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக் படியே எங்களோட ஏர் டிராவல் உலகத்துல சேஃபஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மெத்தட்ல ஒன்றா இருக்குது. ஆனா அதை அவங்க என்ன செய்வாங்க, இக்னோர் பண்ணுவாங்க. இதே போலதான் COVID-19 பெண்டமிக் காலத்திலையும் இந்த பயாசஸ் என்ன செய்துச்சு, காணப்பட்டுச்சு. சரி, அப்ப அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ன்றது எங்களோட பியர்ஸ், ரிஸ்க் பர்செப்ஷன், எங்களோட டெய்லி டிசிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் செய்யும். அடுத்தது ஆங்கரிங் எஃபெக்ட். டிசிஷன் மேக்கிங்ல பவர்ஃபுல்லான பயாஸா இது இருக்குது. ஒருத்தர் முதல்ல பெறக்கூடிய இன்ஃபர்மேஷனு அவங்களோட லேட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் செய்யற நிலைமை இருக்கு. இதுதான் ஆங்கரிங் எஃபெக்ட்னு நாங்க சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஆங்கரா இங்க செயல்படும். உதாரணமா ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு ஷர்ட்டுக்கு 5000 ஒரிஜினல் பிரைஸ் 5000,
சேல் பிரைஸ் 3000 என்று காட்டப்படுதுண்டா உடனே எங்களுக்கு விளங்குறது 2000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஆனா அந்த ஷர்ட்ல ஆக்சுவல் மார்க்கெட் வேல்யூ வந்து 3000ஆவே இருக்கலாம். இங்க எங்களுக்கு 5000ன்றது ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கரா இங்க செயல்படுது. சரியா? Why do cognitive biases matter? cognitive biases என்றது சைக்காலஜில மிக முக்கியமான டாபிக்கா இருக்குது. ஏன்னு சொன்னா டிசிஷன் மேக்கிங் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யுது, ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது, அதாவது ஃபினான்ஷியல் டிசிஷன் எஃபெக்ட் பண்ணுது, கரியர் சாய்ஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பொலிட்டிக்கல் சோஷியல் ஒப்பீனியன்ஸை ஷேப் செய்யுது. பல நேரங்கள்ல எங்களோட ஒப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸ் அடிப்படையில முடிவெடுக்கிறோம் என்று நாங்க நினைச்சாலும் அன்கான்சியஸ் பயாசஸ் எங்களோட திங்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் செய்யுது. சரியா? ஹவு கேன் வி ரெடியூஸ் cognitive biases? cognitive biases கம்ப்ளீட்லி எலிமினேட் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அது ஹியூமன் திங்கிங்ல ஒரு இயல்பான பகுதியே இருக்குது. ஆனா அதுல தாக்கத்தை எங்களால குறைச்சுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை கன்சிடர் பண்றது, எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸை வெரிஃபை செய்யறது, எமோஷனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல பவுஸ் செய்து அனலைஸ் செய்யறது, கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொள்றது. எங்களோட பிரைன் பவர்ஃபுல்லா இருக்குது ஆனா பெர்ஃபெக்ட்னு சொல்லிடாது. இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் செய்ய பிரைன் ஷார்ட் கட்ஸை பயன்படுத்துது. இந்த ஷார்ட் கட்ஸ் தான் எங்களுக்கு சில நேரங்கள்ல cognitive biases உருவாக்குது. கன்ஃபர்மேஷன் பயாஸ், அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக், ஆங்கரிங் எஃபெக்ட், இது போன்ற பயாசஸ் எங்களோட ஜட்ஜ்மெண்ட் டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடியதா இருக்குது. இந்த பயாசஸை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கு மூலம் அப்ஜெக்டிவ், கிரிட்டிக்கல் அண்ட் இன்ஃபார்ம்ட் திங்கரா எங்களால மாற இயலும். அதனால பெட்டர் டிசிஷன் எடுக்கவும் ப்ராப்ளமை எஃபெக்டிவ்லி சால்வ் பண்ணவும் எங்களால இயலும். எவ்ரிடே லைஃப்ல ஸ்மார்ட் சாய்ஸஸ் செய்யவும் எங்களுக்கு இயலும். சரியா? அடுத்தது என்வாயன்மெண்டல் வர்சஸ் பயாலஜிக்கல் மைனஸ். மனித பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யற ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்று நேச்சர், இன்னொன்று நர்ச்சர். சைக்காலஜில பல வருஷங்கள நடைபெற மிக முக்கியமான டிபேட்ல ஒன்றுதான் நேச்சர் வர்சஸ் நர்ச்சர். இந்த டிபேட் ஒரு முக்கியமான கேள்வியை எங்களுக்கு சொல்லுது. என்னன்னு சொன்னா எங்களோட பிஹேவியர், பர்சனாலிட்டி, எங்களோட அபிலிட்டியை அதிகமா ஷேப் செய்யறது ஜெனட்டிக்கா இல்ல என்வாயன்மெண்டா? இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் மனித வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்புறாங்க. இதுல நேச்சர் பார்த்தோம்னா இது பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸா இருக்கும். நேச்சர்ன்றது நாங்க பிறக்கிற டைம்ல இருந்தே நாங்க கொண்டு வரக்கூடிய பயாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்சஸை குறிக்குது. இது எங்களோட பேரண்ட்ஸ்ட இருந்து ஜீன் மூலம் பெறப்படும். ஜீன்ஸ் எங்களோட பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கை மட்டும் இல்லாம சில சைக்காலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடியதா இருக்குது. உதாரணமா ஐ கலர், ஹைட், இன்டெலிஜென்ட், பொட்டென்சியல், அறிவுத்திறன், சாத்தியம். அடுத்தது எமோஷனல் சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி உணர்வுகள், சர்டைன் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ், சில ஆளுமை பண்புகள். இது எல்லாத்துலயுமே ஜெனட்டிக்ஸ் ஒரு பங்கு வகிக்கலாம். உதாரணமா ஒரே ஜீன்ஸை ஷேப் செய்யக்கூடிய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வெவ்வேறு என்வாயன்மெண்ட்ல வளர்ந்தாலும் சில பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இதுல எல்லாத்துலயும் சிமிலாரிட்டிஸ் காணப்படுறது. ஆனா ஜீன்ஸ் மட்டும் எங்களோட ஃபியூச்சரை முழுமையா தீர்மானிக்காது. நர்ச்சர், என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். நாங்க பிறந்த பிறகு எங்களை சுற்றி உள்ள என்வாயன்மெண்ட் மற்றும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இது குறிக்குது. ஃபேமிலி, பேரண்டிங் ஸ்டைல், எஜுகேஷன், ஃப்ரெண்ட்ஸ், கல்ச்சர், ரிலீஜன், சோஷியல் மீடியா, எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். இப்போ ஒரு சைல்டு பர்சனாலிட்டி, பிஹேவியர்ஸ் உருவாகிறதுக்கு ஃபேமிலி என்வாயன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. உதாரணமா ஒரு சைல்ட் சப்போர்ட்டிவ், லவ்விங், கேரிங், என்கரேஜிங் என்வாயன்மெண்ட்ல வளர்ந்தா அவருக்கு வந்து ஹையர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எமோஷனல் செக்யூரிட்டி டெவலப், இது எல்லாமே இருக்கும்.
மாறா ஒரு கன்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம், தொடர்ந்து விமர்சனமான நிலைமை, இல்லாட்டி நெக்லெக்ட், புறக்கணிப்பு, இது எல்லாம் இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட்ல வளர்ந்தா லோ செல்ஃப் எஸ்டீம், எங்ஸைட்டி டெவலப்டா இருக்கும். அப்ப எஜுகேஷனும் ஒரு முக்கிய என்வாயன்மெண்டல் ஃபேக்டரா இருக்குது. A good teacher can inspire a student to achieve great things even if the student initially lacks confidence. அதே போல ஃப்ரெண்ட்ஸும் பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறாங்க. டீனேஜர்ஸ் நிறைய பேர் பல நேரங்கள்ல நண்பர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா தான் அவங்களோட ஹேபிட்ஸ், ஆட்டிடியூட், லைஃப் சாய்ஸஸை அவங்க சூஸ் பண்றாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சைல்டு நேச்சுரலி ஷை டைப். அப்ப அது அவங்களோட நேச்சர்ல இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா சப்போர்ட்டிவ் டீச்சர்ஸ், பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடைச்சா அந்த சைல்டு கிராஜுவலி கான்ஃபிடென்ட் டெவலப் பண்ணிக்கொள்ளும். அதே போல அவங்களால என்ன செய்யணும், எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டராகவும் மாற இயலும். இது நேச்சர், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சரியா, ஒருத்தருக்கு மியூசிக்கல் டேலண்ட் ஜெனட்டிக் பேஸ்டா இருக்குது என்றாலும் அவருக்கு நேச்சுரலி குட் சென்ஸ் ஆஃப் ரிதம் அல்லது பிச் இருக்கும். ஆனா பிராக்டிஸ், ட்ரைனிங், என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த டேலண்ட ஃபுல்லி டெவலப் பண்ணி இல்லாது. அதே போல ஸ்போர்ட்ஸ்லயும் ஜெனட்டிக்ஸ், ட்ரைனிங் ரெண்டும் முக்கியமா இருக்கும். சரி, ஒரு அத்லீட்டுக்கு நேச்சுரல் பிசிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஆனா ரெகுலர் பிராக்டிஸ், கோச்சிங், டிசிப்ளின் இல்லாம சக்சஸ் ஆக இயலாது. ஒரு சீடு இருக்குன்னு சொன்னா அந்த சீட்ல பிளான்ட் ஆகக்கூடிய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் ஏற்கனவே இருக்கும். ஆனா அதுக்கு சரியான சாயில், வாட்டர், சன்லைட், கேர் இல்லாம அதால ஒரு ஹெல்தி பிளான்டா வளர இல்லை. அதே போலதான் ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் ஜீன்ஸ், அடுத்தது என்வாயன்மெண்ட், ரெண்டு இன்ட்ராக்ஷன் ரிசல்ட் தான் இருக்கும். சரி, அடுத்தது மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்ப நியூரோ சயின்ஸ்ல எக்ஸைட்டிங், ஹாப்ஃபுல் கான்செப்ட்ல ஒன்றா நியூரோபிளாஸ்டிசிட்டி இருக்குது. நியூரோபிளாஸ்டிசிட்டின்றது பிரைன்ட மோஸ்ட் ரீமார்க்கபிள் எபிலிட்டியில உண்டு. சிம்பிளா சொன்னா பிரைன் புதிய எக்ஸ்பீரியன்சஸ், லேர்னிங், என்வாயன்மெண்டல் சேஞ்சஸுக்கு ஏற்ப தன்னோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷனை மாற்றிக்கொள்ற திறன் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஒரு காலத்துல சயின்டிஸ்ட் மனித பிரைன் சைல்டுஹுட்டுக்கு பிறகு ஃபிக்ஸ்ட் ஆகிடும், அதாவது ஒன்ஸ் பிரைன் டெவலப்ஸ் அதுல பெரிய மாற்றங்கள் ஏற்படாது என்று கருதினாங்க. ஆனா மாடர்ன் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் இந்த கருத்தை கம்ப்ளீட்லி என்ன செய்யுது, சேஞ்ச் பண்ணி விட்டுது. இன்றைக்கு ரிசர்ச் காட்டுறது என்னன்னு சொன்னா எங்களோட பிரைன் லைஃப் லாங் லேர்னிங், அடாப்டேஷனுக்கு கேப்பபிளா இருக்குது. அதாவது இப்ப நாங்க ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸை சந்திக்கிற டைம்ல, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ற டைம்ல எங்களோட பிரைன்ல நியூரல் கனெக்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகுது, இல்லாட்டி மாடிஃபை ஆகுது அப்படின்னு நியூரோபிளாஸ்டிசிட்டி இப்போ மாடர்ன் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஹவு டஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒர்க்? பிரைன்ல பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸ் ஸ்னாப்சஸ் மூலம் தான் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது. பர்டிகுலர்லி நாங்க ஒரு ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டட்லி ப்ராக்டிஸ் செய்யற டைம் அந்த நியூரான்ஸுக்கு இடையிலான கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது. சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க என்னன்னா, நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர். அதாவது அடிக்கடி பயன்படுத்தப்படுற நியூரல் பாத்வேஸ் வலுவடையுது, பயன்படுத்தப்படாத பாத்வேஸ் கிராஜுவலி வீக் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ன, நாங்க எங்களோட எவ்ரிடே லைஃப்ல தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற சில ஆக்டிவிட்டிஸ் சொல்லணும். ஒருத்தர் பியானோ கற்றுக்கொள்றதுக்கு ஆரம்பிக்காருன்னு வச்சுக்கணும். முதல்ல ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா தொடர்ந்து ப்ராக்டிஸ் செய்யற டைம் பிரைன்ல நியூரல் கனெக்ஷன் உருவாகும். சில மாதங்களுக்கு பிறகு அந்த சேம் ஆக்டிவிட்டி அவருக்கு ஈஸியானதா ஆகிடும். அதே போலதான் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கொள்ற டைம், டிரைவிங் ப்ராக்டிஸ், ஸ்விம்மிங் கற்றுக்கொள்ற டைம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கொள்ற டைம். சரி, இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நியூரோபிளாஸ்டிசிட்டிக்கு நாங்க சொல்லக்கூடிய உதாரணம்.
இதனால லேர்னிங்ன்றது நாலேஜ் சேர்க்கிறது மட்டும் இல்ல, பிரைன் பிசிக்கல் சேஞ்ச் ஆகிறதையும் குறிக்குது. அடுத்தது நியூரோபிளாஸ்டிசிட்டி அண்ட் ரெக்கவரி. நியூரோபிளாஸ்டிசிட்டி லேர்னிங்குக்கு மட்டும் இல்ல, ரெக்கவரிக்கும் முக்கியமா இருக்குது. உதாரணமா ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வருது, பிரைன்ல சில பகுதிகள் டேமேஜ் ஆகிடுது. ஆனா ரீஹபிலிட்டேஷன், அடுத்தது கண்டினியூஸ் பிராக்டிஸ் மூலம் பிரைன்ல மற்ற பகுதிகள் சில ஃபங்க்ஷனை எடுத்துக்கொள்ளும், அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளும். இதனால பேஷன்ஸ், ஸ்பீச், மூவ்மெண்ட், அதே அபிலிட்டிஸை மீண்டும் எங்களால டெவலப் செய்து கொள்ளே இயலுமா இருக்கும். இது பிரைன் அடாப்டபிலிட்டியை காட்டுது எங்களுக்கு. அடுத்தது மென்டல் ஹெல்த் அண்ட் த பிரைன். நியூரோபிளாஸ்டிசிட்டி மென்டல் ஹெல்த்தோட க்ளோஸ்லி கனெக்டடா இருக்குது. எங்களோட தாட்ஸ், எமோஷன்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ் பிரைன் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடியதா இருக்கு. நம்ம இப்போ குரானிக் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி நீண்ட காலமான அழுத்தம் பிரைன்ல நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தலாம். ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிற டைம்ல கோர்டிசால் ஹார்மோன் அதிகமா ரிலீஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே பார்த்தோம். லாங் டேர்ம் கோர்டிசால் எக்ஸ்போஷர் காரணமா மெமரியில லேர்னிங்குக்கு முக்கியமான ஹிப்போகேம்பஸ் என்ன செய்யும், பாதிக்கப்படும். இதனால மெமரி ப்ராப்ளம்ஸ், டிஃபிகல்டி இன் கான்சென்ட்ரேட்டிங், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி, எங்ஸைட்டி, இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு ஸ்டூடெண்ட் தொடர்ந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா அவர் படிச்ச விஷயங்களை நினைவுல வச்சு கொள்றதுல சிரமப்படலாம். இது ஸ்ட்ரெஸ் பிரைன் ஃபங்க்ஷனை எஃபெக்ட் செய்யறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது பாசிட்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ பிரைன் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமும் சேஞ்ச் ஆகுது. இதைத்தான் நாங்க பாசிட்டிவ் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று சொல்றோம். ரிசர்ச் ஸ்டடிஸ் காட்டுறது என்னன்னா, மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், பிசிக்கல் எக்ஸசைஸ், கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி, ஹெல்தி ஸ்லீப், பாசிட்டிவ் சோஷியல் ரிலேஷன்ஷிப், வேற கிராட்டிடியூட் ப்ராக்டிசஸ், இது போன்ற ஆக்டிவிட்டிஸ் பிரைன்ல ஹெல்தி நியூரல் பாத்வேஸை உருவாக்குறதுக்கு உதாரணமா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. உதாரணமா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ரெகுலர்லி ப்ராக்டிஸ் செய்யற ஒருத்தர்ல, ஒரு இண்டிவிஜுவல்ல அட்டென்ஷன், எமோஷனல் ரெகுலேஷன், செல்ஃப் அவேர்னஸ், இது தொடர்புடைய பிரைன் ரீஜன்ஸ் ஸ்ட்ராங்கா மாறும். சரியா? எக்ஸசைஸ் கூட செரட்டோனின், டோபமைன் போன்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை எங்களுக்கு இன்க்ரீஸ் செய்யுது, எங்களோட மூட், மென்டல் வெல்பீயிங்க இம்ப்ரூவ் செய்யும். அதனால மென்டல் ஹெல்த்ன்றது மைண்ட் மட்டும் இல்ல, மைண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் மட்டும் இல்ல, அது பிரைன்லயும் மெஷரபிளான சேஞ்சஸை எங்களுக்கு உருவாக்கி தருது. அடுத்தது கிரவுத் மைண்ட் செட் அண்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்போ நியூரோபிளாஸ்டிசிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் லெசன் எங்களுக்கு கற்று தருது. நான் மெத்ஸ்ல வீக் ஆனால் எனக்கு லாங்குவேஜஸ் வராது, நான் சேஞ்ச் ஆக இயலாது, இப்படியாக நினைக்கக்கூடிய சிலர் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ன சொல்லுதுன்றாங்க, ஸ்கில்ஸ், அபிலிட்டி ப்ராக்டிசஸ், எஃபர்ட்ஸ், அதாவது லேர்னிங் மூலம் எங்களால இம்ப்ரூவ் ஆக இயலும். அதாவது இன்டெலிஜென்ஸ், அபிலிட்டிஸ் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்ட் இல்லை, கண்டினியூஸ் லேர்னிங் மூலம் பிரைன் இட் செல்ஃப் சேஞ்ச் ஆக இயலும். இதுவே growth மைண்ட் செட் என்ற கன்செப்டுக்கு சயின்டிபிக் சப்போர்ட்டை வழங்குது. Our brains are not permanently fixed. Through learning, experience, and healthy habits, they can grow, adapt, and change throughout life. இதனால பர்சனல் growth, அடுத்தது மென்டல் வெல்பீயிங்கிறது எந்த வயதிலையும் பாசிபிள்ன்றது நியூரோபிளாஸ்டிசிட்டி எங்களுக்கு நிரூபிக்குது. சரியா? முக்கியமான மெசேஜ் என்னன்னு சொன்னா, what we think can influence our biology and our biology can influence how we think, feel and behave. அதாவது மைண்ட், அடுத்தது பிரைன், ரெண்டுமே தனித்தனியா செயல்படுறது இல்லை, அவை ஒன்று கொண்டு தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்து கொண்டேதான் இருக்குது. இதனால ஹியூமன் பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது அகடமிக் நாலேஜ் மட்டும் இல்லை, அது எங்களுக்கு பெட்டர் செல்ஃப் அவேர்னஸ், ஸ்ட்ராங் எமோஷனல் ரெகுலேஷன், ஹெல்தி ரிலேஷன்ஷிப், better mental well-being, better decision making, improved learning, இது எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நாங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்துல திங்க் பண்றோம், ஃபீல் பண்றோம், பிஹேவ் பண்றோம்ன்றதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரி, அதே போல மற்றவங்களோட பிஹேவியர்ஸையும் அதிக எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங்கோட எங்களால அணுக முடியுமா இருக்கும்.
சரி, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எங்களோட ஆக்ஷன்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் பார்த்தோம். அது நியூரோ பிளாஸ்டிசிட்டிஸோட ஒர்க் பத்தி பார்த்தோம். சரிதானே? Okay. Before I finish, I would like to share one important message with you all. Today, we learn about the human mind and behavior. But the most amazing thing is that our mind is much more powerful than we think. நம்மளோட லைஃப்ல நடக்கிற எல்லா பெரிய மாற்றங்களும் ஒரு ஸ்மால் தாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சக்சஸ், எவ்ரி அச்சீவ்மெண்ட், எவ்ரி ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் இன்சைட் அவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். Sometimes we feel stressed. Sometimes we fail. Sometimes we think என்னால் முடியாது, நான் enough இல்லை. But remember, these are just thoughts, not facts. Science tells us that our brain can learn, adapt, and grow throughout life. That means no matter where we are today, we can always become better tomorrow. நேத்து இருந்ததை விட இன்றைக்கும், இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கும் நாங்க பெட்டரா இருந்தா போதும். Don't be afraid of mistakes. Mistakes are not failures. They are lessons. Every successful person has failed many times before succeeding. So believe in yourself, learn something new every day, stay positive, keep moving forward even when things are difficult. Because success doesn't come from being perfect. Success comes from never giving up. And finally, I want to leave with you this thought. உங்களோட மைண்ட் தான் உங்களோட பிக்கஸ்ட் பவர். அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணினா உங்களோட ஃபியூச்சரை நீங்களே கிரியேட் பண்ண முடியும். If you can control your mind, you can change your life. Thank you everyone for your attention. Have a wonderful day.